சரி சார், உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது, அப்பா மேலே வருத்தம் இருக்குது, தங்கச்சி மேலே கோபம், தங்கச்சி வீட்டுக்காரு, மாமனார், மாமியார் எல்லார் மேலேயும் கோபத்தை வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்திட்டு உங்கள் அஃபர்மேஷனை கேட்டு பாருங்கள் சார். நடக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளாக சொன்னேன். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்னது அவங்க அம்மா மேலே கோபம். சார், உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே கோபம், உங்கள் அம்மா அப்பா தான் பார்த்து உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் 100% கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டேன். அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்க. நீங்கள் உங்கள் சூழ்நிலையை இதோட பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்துட்டு நான் சொல்கிற ப்ராசஸ் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க. மிக்க நன்றி. நிறைய பேர் சில கேள்விகள்லாம் கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? கேட்டுட்டு உங்கள் பேர் சொல்கிறீங்க, உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சொல்கிறீங்க. நான் எடுத்த உடனே நீங்கள் ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே நான் பேச முடியாதுங்க. உங்கள் சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் அந்த சூழ்நிலையை சொல்கிறீங்க. இல்லை கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நான் கேட்க சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்குண்டான சில காணொளிகளை உங்களுக்கு நான் அனுப்புவேன். நான் அனுப்பும்போதே சொல்கிறேன், சார் இதில் இத்தனை காணொளிகள் இருக்குது, 40 காணொளிகள் இருக்குது, 10 காணொளிகள் இருக்குது, அதாவது 10 வீடியோஸ் இருக்குது, 50 வீடியோஸ் இருக்குது. சிறப்பாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இதில் பதில் இருக்குது சார். நீங்கள் சிறப்பாக பார்த்துட்டு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத புரிதல் தன்மையை எனக்கு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் உங்களோட பேசுகிறேன் சார். டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசலாம், நலமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அனுப்புகிற வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும் செயல்படுத்திட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. 1 மாதத்துக்கு அப்புறமா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம், 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க, இல்லை டைப் பண்ணுறீங்க. நான் எப்போவுமே வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட உணர்தல் தன்மையோடு என்ன கேட்குறீங்கிறத நான் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் வாய்ஸ் மெசேஜ் கேட்குறேன். தயவு செய்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். ஸோ என்ன ஒரு நபர் கேட்டாருன்னா, ஒருத்தர் ஒரு சூழ்நிலையை சொன்னார். அவர் என்ன சூழ்நிலைகள் சொன்னாருங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள். அவர் ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கார். துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு 45 வயசு. அவருக்கு ஒரு மனைவி. பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு +2 கீக்குள்ளே அங்கே படிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து காலேஜ் போகிறாங்க. பையன் பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசு. இப்போ ப்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அவரோட கேள்விகள் என்னவாக இருந்ததுன்னா, மனைவி ரொம்ப ஒரு என்னை டிபெண்ட் பண்ணி தான் சார் இருக்காங்க. ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் வைஸ்னால் பணம்லாம் இருக்குது, ஒரு மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க சார். அதனால் என்ன அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை, தங்கச்சிக்கிட்ட சண்டை, தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட சண்டை, எங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சண்டை, புரியுதுங்களா? எங்கள் தங்கச்சி ஒன்று இருக்குது சார், அவங்க வீட்டுக்கார்ட்டையும் சண்டை. அது இல்லாமல் இந்த 2வது குழந்தை சார் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக பேசுகிறதுங்கிறதுனால ஒரு வருத்தம் சார். அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க என் மனைவி. ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது, சார் பொண்ணு இப்போ தான் சார் +2 கியூக்கெலாம் இங்கே படிச்சுட்ருக்காங்க. அடுத்த வருஷம் காலேஜ் சேர்த்தணும் சார். இந்த டிபெண்ட்டாக இருக்கிறதுனால நான் தான் சார் ஸ்கூலுக்கு காலையில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்துடுவேன். எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அதாவது அவங்களாம் சமைக்கிறாங்க, அந்த கோஆர்டினேஷன் நான் தான் சார் செஞ்சிட்ருக்கேன். அதனால் எங்கள் மிஸ்ஸஸ் கூட இருந்தால் தான் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஆஃபீஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. காரணம், எங்களோட டிவிஷன் பக்கத்து ஸ்டேட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சார். நானும் காலேஜ் படிக்கணும், அதனால் நான் இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சார். ஒரு பயமாகவே இருக்குது. இது அவரோட 2வது கேள்வி. ஸோ முதல் கேள்வி, மனைவி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அல்லது டிபெண்ட்டாக இருக்காங்க சார். நான் இருந்தால் தான் அவங்களால அசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். 2வது கேள்வி, பொண்ணு சார் ஒரு 6 வயசு ஆகுது. கொஞ்சம் பேச்சு நார்மல் குழந்தை மாதிரி இல்லை, என்ன செய்கிறது? அது ஒரு மிகுந்த வருத்தம், வேதனையில் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. 3வது கேள்வி, ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்குது சார், திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா எப்படி சார் நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறது? ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவருக்கு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் அனுப்பியிருந்தேன். ஐ திங்க் 52 வீடியோ. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த சூழ்நிலையை கேட்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ, ஒருத்தர் லவ் ஃபெயிலியர் பற்றி கேட்பீங்க, ஒருத்தர் படிப்பு பற்றி கேட்பீங்க, ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறதை பற்றி கேட்பீங்க, ஒருத்தர் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் ஆகணுங்கிறத பற்றி கேட்பீங்க, ஒருத்தர் பணம் கொடுத்தேன் சார் கொடுக்கலங்கிறத பற்றி கேட்பீங்க, ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ பற்றி கேட்பீங்க. இவர் இந்த மாதிரி ஒரு 3 விதமான கேள்விகள் கேட்டதுனால இவருக்கு தேவையான ஒரு 54 வீடியோவை செலக்ட் பண்ணி அவருக்கு நான் அனுப்பினேன்.
அனுப்பிட்டு அவர்கிட்ட கீழே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன். ஐயா, நீங்கள் இதில் 52 வீடியோ இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அனைத்துக்கும் இதில் பதில் இருக்குது. சிறப்பாக பார்த்துட்டு என்ன புரிஞ்சிருக்கு, இல்லை என்ன செயல்படுத்த போகிறேன், இல்லை புரியல, எதுவாக இருந்தாலும் உங்கள் புரிதல் தன்மையை எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சார். நான் உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் இதே மாதிரி தான் நான் பதில் சொல்கிறேன். என்னங்க, உங்கள் சூழ்நிலையை நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நான் பேசும்பொழுது சில வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அவரும் எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்புனார். அனுப்பிட்டு சார் நான் செயல்படுத்துகிறேன் சார், ரிசல்ட் வந்தோடனே சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். 3 மாதம் 4 மாதம் இருக்கும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், சார் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மை என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை, என்ன அப்ளிகபிள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சார், நான் ஏதாவதுன்னா உங்களுக்கு டியூன் அப் பண்ணுறேன், இல்லை பேசணுன்னாலும் நலமாக பேசலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அவர் சிம்பிளாக ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணார். சார் நீங்கள் வீடியோவில் வந்து சார் 3 நாள் போதுங்கிறீங்க, 7 நாள் போதுங்கிறீங்க, 10 நாள் போதுங்கிறீங்க, 72 ஹவர்ஸ் போதும், காலையில் ஒரு 20 நிமிஷம் போதும் அப்படின்லாம் சொல்கிறீங்க சார். ஆனால் 4 மாதமாக நான் செயல்படுத்திட்டேன் சார், எனக்கு ரிசல்ட் வரல. ஸோ என்ன தான் சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்போவும் நான் சொல்கிறேன் சார், அத்தனை வீடியோ அனுப்புனேன், அத்தனை வீடியோவோட புரிதல் தன்மை என்ன, நீங்கள் கேட்ட கேள்விக்கு செலக்ட் பண்ணி தான் நான் வீடியோ அனுப்பியிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சார், என்ன செயல்படுத்துகிறேங்கிறத சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம டியூனப் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க, உங்களுக்கும் தான் சொல்கிறேன், அஃபர்மேஷன் இட் செல்ஃப் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், 35 வருஷம் ஒருத்தர் அஃபர்மேஷன் பண்ணி அவருக்கு எந்த தேவைகளுமே நடக்கலை. ஓகேங்களா? அதே அவர்கிட்ட சொன்னேன், சார் அஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது, நீங்கள் நன்றியுணர்வாக இருந்தால் மட்டும் உங்கள் தேவைகள் 100% நடக்காது. ஸோ நம்ம மனசில் சில வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள்லாம் இருக்கும், இதை கிளியர் பண்ணணும். நான் அதுக்கு தான் சார் உங்களுக்கு அத்தனை வீடியோ அனுப்புனேன். புரிதல் தன்மை என்னன்னு கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் சொல்ல. லாஸ்ட் வீக் கூட நான் கேட்டிருந்தேன், அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கான்வர்சேஷன் பண்ணோம். அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் 3 சூழ்நிலைகள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று உங்கள் மனைவி, 2வது உங்கள் குழந்தை, 3வது உங்கள் ஆஃபீஸ். அங்கேயே இருந்தால் காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஃபேமிலியோட ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்க. 3க்குமே அஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் செய்கிறீங்க, பட் அதில் ரிசல்ட் வராது சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சார் நீங்கள் வீடியோ அதான் சார் போட்டிருக்கீங்க, 72 மணி நேரத்தில் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்கீங்க, 3 நாள் போதும்னு சொல்லியிருக்கீங்க, 7 நாள் போதும்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு 4 மாதம் ஆச்சு இன்னும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்னும் 40 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது சார். சொல்கிறேன்னு தவறாக நினச்சிக்காதீங்க. செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போவும் சொல்கிறேங்க, உங்களுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். செல்ஃப் டாக் ப்ராசஸ்னால் என்னங்க? அப்புறம் அவருக்கு நான் என்ன சொன்னேங்கிறத நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையோட பொருத்தி பார்த்துட்டு அற்புதமாக செயல்படுத்துங்க. அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஏதாவது பல நபர்களை வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கீங்க, சில வருத்தங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். நிறையா இருக்குது சார் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டேன். சார் எங்கள் அம்மா அப்பாவோட சண்டை, பேசுகிறதில்ல, அவங்க மதுரையில் தான் இருக்காங்க சார். அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கிறாங்க சார்? சார் நான் ஒரு பையன் சார், தங்கச்சி தான் சார் பார்த்துக்கிறாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், அவர் வீட்டுக்காரும் வேலை செய்கிறாங்க, அவங்களோடவும் சண்டை சார். ஓகே, எங்கள் மிஸ்ஸஸ் சைடில் மாமனார் மாமியாரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் சார், அவங்க ஃபேமிலியோடவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் சார் எங்கள் மிஸ்ஸஸ்க்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் சார். மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகும்போதும் சண்டை, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போதும் தங்கச்சிக்கிட்ட எல்லாமே சண்டை சார். நான் சொல்கிறது எதுவுமே அவங்க செய்கிறதில்ல சார். இன்னொன்று சொன்னார் அந்த இடத்துல, சார் என்னோடய மனைவியை அவங்க தான் சார் பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா அப்பா எங்கள் தங்கச்சி அப்படியே மாறிட்டாங்க சார். ஸோ நான் என்ன சார் பண்ணுறது? அதனால் அவங்கள நினச்சாலே எனக்கு டென்ஷனாக இருக்குது சார். சரி, ஓகே. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி சார் இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வரலாம். என்ன சார், நான் அத்தனை தடவை உங்களுக்கு வீடியோ அனுப்பி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களையும் தான் பல தடவை கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர், சார் நான் என்ன அஃபர்மேஷன் போடணும் அது மட்டும் சொல்லுங்கள் சார், எனக்கு உடனே மாற்றம் வரணும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு மனசில் இருக்கிற அந்த குப்பைகளை நீக்கிட்டு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ 100% நடக்கும். இதுதான் உண்மை. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சரி சார் உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது, அப்பா மேலே வருத்தம் இருக்குது, தங்கச்சி மேலே கோபம், தங்கச்சி வீட்டுக்காரு, மாமனார், மாமியார் எல்லார் மேலேயும் கோபத்தை வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்திட்டு
உங்கள் அஃபர்மேஷனை கேட்டு பாருங்கள் சார், நடக்கலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளாக சொன்னேன். எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு சொன்னது அவங்க அம்மா மேலே கோபம். சார், உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே கோபம், உங்கள் அம்மா அப்பா தான் பார்த்து உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் செஞ்சதெல்லாம் 100% கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு டிஸ்பியூட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்களை கேட்டால் 10 விஷயங்கள் சொல்லுவீங்க. உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அந்த விஷயத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, தங்கச்சி விஷயத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, நான் இங்கேருந்து பேசும்போது இப்படி செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஒரு 10 லிஸ்ட்டு கொடுப்பீங்க. அதே உங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 100 லிஸ்ட்டு கொடுப்பாங்க. என் பையன் இப்படி பண்ணிட்டான், இதில் இந்த விஷயத்தில் இப்படி செஞ்சுட்டான், தங்கச்சிக்கு இப்படி பண்ணிட்டான், பொண்டாட்டிக்கிட்ட இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்க ஒரு 100 விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசும்பொழுது உங்கள் 10 விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டிங்கன்னா 100 விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ யார் செஞ்சது தான் சார் கரெக்டு அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இருக்கும் சார், என் மேலேயும் ஒரு சில தப்புக்கள்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க சார், அதனால் எனக்கு ரொம்ப வேதனை சார், நான்லாம் பேசுகிறதே இல்லை சார். நல்லா கேட்டுக்குங்க. அவங்க வீட்டில் அவங்க ஹெட்மிஸ்ஸாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து 40 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால வீட்டில் பெட் ரிட்டன். அந்த அம்மா ஹெட்மிஸ்ஸாக இருந்து தான் இவங்களை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சுருக்காங்க. படிக்க வச்சு இன்றைக்கி துபாயில் ஒரு பெரிய போஸ்ட்டில் மாதம் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்ருக்கிறார். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா மேலே ரொம்ப கோவம் சார், அவங்க இப்படி பேசிட்டாங்க சார், அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்கிறார். நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. அதாவது உங்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்கும், அவங்கக்கிட்ட கேட்டால் உங்கள் மேலே தவறு சொல்லுவாங்க. அப்போது ஒரு டிஸ்பியூட் வருது. ஸோ சில தவறுகள் நம்ம மேலேயும் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ புரியுதுங்களா? அதாவது தவறுகள் நம்ம மேலேயும் இருக்கும். ஒரு 2 பேருக்கு டிஸ்பியூட் வந்துடுது, அவங்க பையனுக்கும் அம்மாவுக்கும் சண்டைன்னா அம்மா மேலேயும் சில தவறுகள் இருக்கும், பையன் மேலேயும் சில தவறுகள் இருக்கும். அன்பு தியானம் எப்படி இப்போ செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அவருக்கு நான் சொன்னேன். இறைவனர்களால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சிட்டேம்மா, எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா சொல்லலாமா? நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலைங்கம்மா, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, காட் பிளஸ் யூ சொல்லலாமா? இவ்வளோதான் அன்பு தியானம். இதை செய்யுங்க அப்படின்னு. உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சுருக்காங்களே, கொஞ்சம் நினச்சி பார்த்து உங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லலாமே. சொல்லலாம் சார். உங்கள் அம்மா தான் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி சஃபஸ்டிகேட்டடாக அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த செயலை செஞ்சது அவங்க தானே, ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம்ல. சொல்லலாம் சார். இவ்வளோ தாங்க அன்பு தியானம். புரியுதுங்களா? அப்புறம் நான் சொன்னேன் கேள்வி தியானம். அதே அம்மா விஷயத்துக்கு கேள்வி தியானம் செய்யுங்க. எப்படி செய்யலாம்? இறைவனர்களால் என் அம்மா விஷயத்தில் எது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அந்த விஷயத்தை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி. முடிஞ்சு போச்சா? அதுலேயே ஆன்ம தியானம் பண்ணுங்கள். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் அம்மா அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, அன்பாக, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி. கிராட்டிடியூடோட முடிக்கலாம்ல? சொல்லுங்கள். கருணை தியானம் பண்ணுங்கள். இறைவனர்களால் எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான், இருந்தாலும் அவர்களோட செயல்பாடுகள் எதையோ ஒன்று உணர்த்துறதுக்கு தான் இந்த இறைவன் எனக்கு காட்டியிருக்கிறாரு சொல்லலாமா? இவ்வளோ தான் சார் இந்த மெடிடேஷன் அப்படின்னு. ஸோ அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம், 6 டைப்பையும் ஒருத்தருக்கு எது சொன்னால் உங்கள் மனசுக்கு கேட்குதோ அதை செயல்படுத்துங்க. இதே போல் உங்களுக்கு எத்தனை பேர் மேலே கோபம் இருக்கோ அதெல்லாம் செயல்படுத்துங்க சார். செயல்படுத்திட்டு உங்கள் அஃபர்மேஷனை கேளுங்க. நடக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னார், கொஞ்சம் புரியுது சார் அப்படின்னாரு. சார், நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களோட தேவைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் சார் நான் அனுப்புகிறேன். ஸோ அவர் அற்புதமாக செயல்படுத்த சொல்லியிருந்தேன், அவரும் சிறப்பாக செயல்படுத்தினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நான் அன்பு தியானம், கேள்வி தியானம் எங்கள் அம்மாவுக்கு, மற்றபடி எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, அவங்க மாமனாருக்கு, மாமியாருக்கு எல்லாம் பண்ணுறேன் சார். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு என்னால் ஐ லவ் யூலாம் சொல்ல முடியல சார் அப்படின்னாரு. நான் உங்களுக்கும் சொல்கிறேங்க, ஒரு சில நாய்களுக்கு, ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாது, அதை விட்டுடுங்க. நான் தவறு பண்ணியிருக்கேன்னு உணர்ந்தீங்கன்னா அன்பு தியானத்தில் ஃபஸ்ட்டு பாதி சொல்லிவிடுங்க. இறைவனர்களால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிவிட்டு ஐ லவ் யூ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி தியானத்துக்கு வாங்க, சிறப்பு தியானத்துக்கு வாங்க, ஆன்ம தியானத்துக்கு வாங்க, கருணை தியானத்துக்கு வாங்க. இவ்வளோ தான் சார் ஃபார்முலா. ஸோ இதை செயல்படுத்தி கரெக்டாக 10 நாளில் ஃபோன் பண்ணார் சார். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நிறைய மாற்றங்கள் இருக்குது சார், என்னாலேயே நம்ப முடியல. அம்மாக்கிட்ட நான் பேசி 1 வருஷம் ஆச்சு, போன வருஷம் போய் சண்டை போட்டு வந்ததோடு சரி,
இப்போ முந்தானத்து பேசினேன் சார், நானும் நல்லா பேசினேன், அவங்களும் நல்லா பேசினாங்க சார், நிறைய மாற்றம் இருக்குது சார், இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே சார் அப்படின்னாரு. சிறப்பாக செயல்படுத்துங்கன்னு. அதேமாதிரி தங்கச்சிக்கிட்ட பேசியிருக்கிறாரு, தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட பேசியிருக்கிறாரு, சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசியிருக்காரு. அவங்க ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிங்க கன்சிடர் பண்ணுறோம், காலேஜ் படிக்கிறதுன்னு சொல்கிறதுனால கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். சார், இந்த காலத்தில் யாருமே நம்ம சொல்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. அதை ஃபஸ்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் போடுங்க. 100% அவங்களே மாறுவாங்க சார். இதுதான் சார் இயற்கை, இதுதான் சார் யுனிவர்சல்லா, இதுதான் இயற்கையின் சட்டம், கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்துங்கன்னு. நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். குழந்தைங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன், சார் இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை உங்கள் குழந்தை, வருத்தப்படாமல் ஏன் இந்த குழந்தை வந்ததுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த குழந்தைக்கு நான் இன்றைக்கி என்ன செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஒன்று என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நீங்கள் செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொன்னேங்க. 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். சார் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது சார், நான் ஏதோ சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் சார், நல்ல உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் சார், அஃபர்மேஷன் மட்டும் ரிசல்ட்டை கொடுக்காது, நீங்கள் சொன்ன அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் என்னோடய மனசை சூப்பராக மாற்றிருக்கு சார், இப்போ எனக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது, எனக்கே அடுத்தது என்ன செய்யணுங்கிற இன்ட்யூஷன் எனக்கு புரியுது சார் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தாங்க கான்செப்ட். அதனால் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நான் செய்கிறேன் சார், என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் சார், ஆனால் ரிசல்ட் வரலன்னு கேட்குறீங்க. ஆனால் என்ன செய்கிறேங்கிறத நீங்கள் சொல்கிறதில்ல. தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டியூனப் பண்ணி கொடுக்குறேன், இல்லை பேசுகிறேன், சூப்பராக செயல்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா 100% உங்கள் தேவைகள் நடக்கும். சிறப்பாக வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பார்த்து நீங்கள் செயல்படுத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அற்புதமாக தெளிவான ஒரு ரிசல்ட்டை நோக்கி நம்ம பயணம் செய்யலாங்க. இறைவனுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. நன்றிங்க, வணக்கம்.